மில்கி மிஸ்ட் பனீர். மில்கி மிஸ்ட் பனீர். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழா, அதுல திருமாவளவன் கலந்துக்கிறதா இருந்த நேரத்துல போகல. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் திமுகவினுடைய ஒரு நெருக்கடி காரணமா தான் திருமாவளவன் இப்படி பங்கேற்க முடியல. அதற்கான அவசியம் தேவையும் திமுகவுக்கு தேவையில்லை. பக்குவமும் அரசியல் முதிர்ச்சியும் அதற்கான முழு அறிவாற்றலும் திறமையும் படைத்தவர் தான் மதிப்பிற்குரிய திரு எழுச்சி தமிழர் திருமாவளவன். இப்படி விமர்சன பரவானா வருது. விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜய் வரதுனால இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்னு எதிரியாக அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி வேற அரசியல் எதிரின்னு தான் சொல்றாங்க. ஆனா சார், விஜய் அந்த மாநாட்டில் பேசும் பொழுது ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும் இல்லையான்னு, ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். திருமாவளவன் அவங்களுடைய கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த கொள்கை முழக்கத்தோட, அப்ப இது அவருக்கான சிக்னல் தான் இருக்கும். திருமாவளவன் இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கூட்டணியில எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை அவரை பொறுத்த மட்டும் அதற்கான ஒரு தெளிவான பதிலையும் அவர் இன்றைக்கு தந்தார். அதனால அவர் மேலேயே விமர்சனம் வருது. என்ன சார் ரொம்ப இருக்கு, நாங்க ஏற்கனவே ஒரு கூட்டணியில இருக்கோம், எங்க கூட்டணி நல்லா இருந்தா ஆட்சியில பங்கு தரன்றாங்க, நீங்க அங்க போகாம இங்கேயே இருக்கீங்களே. பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே பொதுவாக நீங்கள் குறிப்பிடக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புவது என்பது, பனையூர் நிவாரண பணிகளை மேற்கொண்டிருந்தார். சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது களத்திலே நாம் இருந்து பாடுபட வேண்டும். பொன்முடி அவர்கள் போகும்போது சேறு அடிக்கப்படுது, அது மக்கள் அதிருப்தியின் வெளிப்பாடுன்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை கண்டித்திருக்கிறார். ஆனால் இது மக்கள் கொடுத்த பரிசு வானதி சீனிவாசன் மாதிரியானவங்க. அதே அண்ணாமலை இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லி அவங்க கட்சியினுடைய தலைவர் தான் சொல்லியிருக்காரு. சமீப கால இந்த அரசியலில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுல முதல்ல விஜய் தான். 27ஆம் தேதி மாநாடு நடத்தினார், அக்டோபர் 27. அரசியல் தளத்தில் இப்போ அவர் சார்ந்த பேச்சுக்கள் அதிகரிச்சிருச்சு. விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜய் வரதுனால இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்கள். உங்களுடைய பார்வை சார், அவருடைய அரசியல் பொறுத்த மட்டும் இல்லைங்க, அரசியல் களத்துக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அதுவும் இந்தியாவோட ஒரு ஜனநாயக நாட்டில், தமிழ்நாடு போல ஜனநாயகத்தின் மீது அதீதமான நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம். இதற்கு முன்னரும் பலரும் வந்திருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் வந்திருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இல்லாத காலகட்டத்திலும் இப்படி வந்திருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய பலர் தங்களுடைய அரசியல் ரீதியாக, தங்களுடைய முதல் எதிரியாக அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி வேற அரசியல் எதிரின்னு தான் சொல்லிட்டாரு. வந்திருக்கு. அவரை கூட சொல்லியிருக்கலாம். அது மாதிரி பலரும் சொல்லியிருக்கிறார். இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. யார் தங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமி என்பதையோ, யார் அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் எனிமி என்பதோ ஒவ்வொருத்தரையும் அவர்கள் தீர்மானித்துக் கொள்வது, அதில் எங்களுக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே பொதுவாக நீங்கள் குறிப்பிடக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புவது என்பது, மலை இலக்காக இருக்கிற போது யார் வேண்டுமானாலும் அம்பெய்தலாம். ஓகே ஓகே மலை இலக்காக இருக்கிறது, இங்கிருந்து யார் வேண்டுமானாலும் அதில் அம்பெய்தலாம். அதனால் அந்த மலைக்கு என்ன சேதம் என்பதை உங்கள் முடிவுக்கு நான் விட்டு வருகிறேன். ஓகே. ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழா, அதுல திருமாவளவன் கலந்துக்கிறதா இருந்த நேரத்துல இப்போ அவரு மறுத்துட்டார், போகல. தேவையில்லாத சர்ச்சைகளினால அவர் போகலைன்னு ஒரு விளக்கறிக்கையும் கொடுத்திருந்தாரு. ஆனா அதுல என்ன விமர்சனமா வைக்கப்பட்டுச்சுன்னா, திமுகவினுடைய ஒரு நெருக்கடி காரணமா தான், கூட்டணி நெருக்கடி காரணமா தான் திருமாவளவன் இப்படி பங்கேற்க முடியல. இல்லை சார், திமுக எப்போதும் தங்களுடைய கூட்டணி கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவையும் திமுக ஒரு காலத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ததே கிடையாது. அதற்கான அவசியம் தேவையும் திமுகவுக்கு தேவையில்லை. இன்னொன்று, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து சரியான முடிவை எடுக்கக்கூடிய பக்குவமும் அரசியல் முதிர்ச்சியும் அதற்கான முழு அறிவாற்றலும் திறமையும் படைத்தவர் தான் மதிப்பிற்குரிய திரு எழுச்சி தமிழர் திருமாவளவன்.
எனவே அவர் அந்த முடிவை எடுக்கிறார் என்றால் முழுமையாக அவரே அந்த முடிவை எடுக்கிறதுக்கான சாலச்சிறந்த ஒரு அவர். அவருக்கு யாரும் போய் டியூட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. அப்ப இப்படி விமர்சனப்படுவானா வருது? விமர்சனங்கள் யூகத்தின் பேரிலே வருகிறது. நான் சொல்வதை போல பலவிதமான விஷயங்கள் இப்போது ஸ்பெகுலேட்டிவாகவும் இருக்கிறது, பெர்செப்ஷனுடைய அடிப்படையிலும் வருகிறது. இதற்கு காரணமாக அவர்கள் இருப்பார்களோ இவர்கள் இருப்பார்களோ என்று கேட்டால், ஆனால் துரதிருஷ்டவசமாக சொல்லணும்னா கெடுவாய்ப்பாக என்று தமிழிலே கூட நல்லா சுத்தமாக சொல்லலாம். கெடுவாய்ப்பாக அத்தகைய எண்ணங்களும் அத்தகைய முன்வைக்கக்கூடிய இத்தகைய இந்த விமர்சனங்களும் உண்மைக்கு வெகு தூரத்தில் இருக்கிறது. ஆனா சார், விஜய் அந்த மாநாட்டில் பேசும் பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். நம்ம கூடயும் கூட்டணிக்கு யாராவது வரலாம் இல்லையா, அவங்களுக்கும் நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும் இல்லையான்னு. அப்போ ஓகே, ஓப்பனா இருக்காரு, கூட்டணிக்கு கூடுதலா வர்றவங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் திருமாவளவன் அவங்களுடைய கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற அந்த கொள்கை முழக்கத்தோட, அப்ப இது அவருக்கான சிக்னல் தான். அப்படி இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் எந்த கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் ஆட்சிக்கு வர்றதுக்காக தான் அரசியல் கட்சி அமைக்கிறாங்க. எந்த கட்சி ஒரு கட்சி அரசியல் கட்சியாக களத்துக்கு வருந்தா அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? ஆட்சி அமைப்பது தான் அவருடைய ஜனநாயகத்தில் அடுத்த கட்டம் அதுதானே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் அந்த கனவுகள் அவங்களுடைய உரிமை. அது நாங்கள் ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் ஆட்சி அமைத்தால் எங்களுக்கு கொடுக்குறோம் என்பதெல்லாம் அதற்கு தொடர்பாக எழுதக்கூடிய பின்னணியாக உருவாக்கக்கூடிய உருவகங்களை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்க போகிறார்கள். திருமாவர்கள் இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கூட்டணியிலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை அவரை பொறுத்தமட்டில் அதற்கான ஒரு தெளிவான பதிலையும் அவர் இன்றைக்கு தந்திருக்கிறார். அதனால அவர் மேலேயே விமர்சனம் வருது. உங்களுக்கு பாருங்க சார், ரொம்ப இருக்கு. நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கோம், எங்க கூட்டணி நல்லா இருந்தா ஆட்சியில பங்கு தரன்றாங்க, நீங்க அங்க போகாம இங்கேயே இருக்கீங்களே. நம்ம அவருக்குன்ற ஒரு நீண்ட அரசியல் தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவின் அடிப்படையில் திருமாவர்கள் முடிவெடுக்கலாம். அரசியல் களம் என்பது ஒரே ஒரு விஷயத்தில் தீர்மானிக்கப்பட முடியாது. பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் எது சரியாக இருக்கும், நீண்டகால அரசியல் பயணத்தில் எது சரியாக இருக்கும், அல்லது டைம் டெஸ்டடாக எது சரியாக இருக்கும் என்பதையெல்லாம் ஆண்டு நுட்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவும் செறிவும் உடையவர் திருமாவர்கள். எனவே அது குறித்த முடிவை திருமாவர்களே எடுக்க தகுதியானவர். அதில் வேறு எந்த கட்சியிலும் அதுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம். நம்ம சென்னைன்னு பேசணும், போன வருஷம் திடீர்னு தூத்துக்குடி திருநெல்வேலின்னு ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் சென்னை வருமோன்னு ஒரு அச்சத்தில் இருக்கும்போது விழுப்புரம் திருவண்ணாமலை மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சு. இல்லை, இந்த புயலை பொறுத்த மட்டும், ஃபெஞ்சல் புயலை பொறுத்த மட்டும் அது எவ்வாறு வருகிறது என்பதை அந்த வானியல் நிபுணர்களாலே கணிக்க முடியாமல் போய்விட்டது. டிப்ரெஷனா அல்லது அது ஒரு புயலா மாறுமா, காற்றழுத்த தாழ்வு மண்டலமா, தாழ்வு பகுதியா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா, அல்லது புயலா இது இங்கே வருதான்றதுல அவங்களாலே அது பண்ண முடியல. அதுதான் இந்த காலநிலை மாற்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை இது ஆடி இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். எனவே அதனுடைய இன்டென்சிட்டியை முதல்ல என்ன சொன்னாங்க, இது மழை பொழிவாக மட்டும் போகும்னாங்க. அப்புறம் புயலாக கரை கடந்து, பொதுவாக புயல் கரை கடந்து அப்படியே கரையை கடந்து போயிடும் இல்லையா. ஆனால் இது கரையை கடந்ததுக்கு அப்புறமா அப்படியே இட் வாஸ் ஹேங்கிங், ஒரே இடத்துல நகராம இருந்தது. எப்படி சென்னைக்கு மேலே கடந்த முறை அந்த மழை இருந்ததோ அது மாதிரி அது அப்படியே விழுப்புரம் பகுதியில் இருந்ததுனால அங்கே மயிலம் போன்ற இடத்துல 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு மயிலத்தில் பெய்யுதுன்னா அந்த ஊர் எப்படி அதை எடுத்துக்கணும் பாருங்களேன். இன்னொன்று, அதே மாதிரி அதனுடைய போக்கில் போய் அது மழை மெதுவாக நகர துவங்கினால எல்லா இடங்களிலும் மழை பெய்யும்போது நிறையாவும் ஒரே இடத்துல பெஞ்சு அந்த கிருஷ்ணகிரியில் பெய்யக்கூடிய அந்த மழை பொழிவின் காரணமாக பெண்ணையாற்றில் பெருவெள்ளம் வந்து விடுகிறது. ஸோ அது இங்கேருந்து மழை பெஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு, பனை ஏறி விழுந்தவனை கடா ஏறி மிதிச்சதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி மழையில இருந்து வைக்கும்போது வெள்ளம் சேர்ந்தது. நிலச்சரிவும் கூட சார், இது எதிர்பார்க்கவே பெரிய நிலச்சரிவுகள். இப்போ திருவண்ணாமலையில் ஊட்டியில் ஒரு நிலச்சரிவு வருதுன்னு பார்த்துருக்கோம். அவங்களுக்கு சக்ஸஸிவாக வரும்போது இது யாராலும் கணிப்புகளுக்கு உட்பட்டதில்லை. அரசை பொறுத்த மட்டும் அரசாங்கம் உடனடியாக அதற்கான துயர் தணிப்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கி விட்டதுனால்தான் நம்ம இந்த அளவுக்கு நமக்கு பெரிய அளவில் இல்லாமல். ஆனால் சார், இப்போ மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. இப்போ அதுதான் பொன்முடி அவர்கள் போகும்போது ஒரு அமைச்சர்கள் நேரில் போகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, ஆனால் அங்கே ஒரு சேறு அடிக்கப்படுது. அது மக்கள் அதிருப்தியின் வெளிப்பாடு. அதிருப்தியான கிடையாது, இது மக்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுவாக போகும்போது யாருக்கும் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கலாம். ஆனால் இந்த திரு அண்ணன் பொன்முடி அவர்களுடைய இதை பொறுத்த மட்டும் அவரே சொல்லியிருக்கிறார்கள், இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை என்று அவரே அதை சொல்லியிருக்கார். அதற்கான விளக்கமும் அது சொல்லியிருக்கார்.
ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அதை கண்டித்திருக்கிறார். அத்தகைய செயல் ஆனா இது மக்கள் கொடுத்த பரிசுன்னு வானதி சீனிவாசன் மாதிரியானவங்க சொல்றாங்க. அதே அண்ணாமலை இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லி அவங்க கட்சியினுடைய தலைவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் அவங்க 2 பேரும் மாறுபட்ட கருத்து இருக்காங்கன்னு நீங்கள் அவங்க தான் கேட்கணும். ஓகே சார், வெள்ளம் இதெல்லாம் பேசும்போது விஜய் ஒரு பனையூர் அந்த இடத்துலயே வைத்து நிவாரண பணிகளை மேற்கொண்டிருந்தார். அது சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது களத்தில் நாம் இருந்து பாடுபட வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக எல்லா இடத்துலேருந்து நிவாரணத்துக்கான பொருட்களை அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட காலைல கன்னியாகுமரியிலேருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஆக ஒருத்தருக்கு வருகிற போது நம்ம வந்து ஒரு சங்ககால ஒரு பாடலுடைய வரியை நான் சொன்னோம்னா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும்னு வரும். நம்ம அந்த உதவியும் நம்ம பண்ணணும், அதற்கான மேற்கொண்டு போய் அங்கே செய்யக்கூடிய காரியங்களை தாண்டி நம்மளான உதவிகளையும் சப்போர்ட் உருபொருள் கொடுக்கறதும் நம்மளுடைய கடமை. உதவியும் செய்யணும், நம்மளுடைய உருபொருள் கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆக அந்த வகையில் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய யாரும் அதை செய்வது என்பது இயல்பு. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஓகே, ஆனால் என்னென்னா ஒரு ஒரு நடிகர் ஸோ போனால் கூட்டம் கூடி நெருக்கடி வந்துடும், இப்போ அந்த ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல, அது அவங்களுடைய இது சார், அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ். அது நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஒருவருடைய அணுகுமுறைகளும் அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸும் அந்தந்த கட்சிகளுக்கு இடையிலே வேறுபடுகிறது. ஓகே, அது அவர்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம். மில்கி மிஸ்ட் பனீர், மில்கி மிஸ்ட் பனீர். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.